ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கார் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோப்பில் இன்ஜின்லாம் ஆஃப் ஆகி நிற்குது. இப்போ எப்படி நிற்குது அப்படின்னா, வண்டி ஆல்ரெடி ஹேண்ட் பிரேக்கில் இருக்குது. பெடலில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், பிரேக்கை வந்து அமுக்கி பிடிச்சிருக்கேன். ஸோ இந்த சுச்சுவேஷன் எப்போ வரும்? ஏதோ ஒரு டைட் டிராஃபிக்கில் வேற வழியே இல்லை, முன்னாடி ஃபுல்லாக வண்டி இருக்குது, ஏதோ ஒரு டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த கண்டிஷன்லாம் நம்ம நிற்போம். அப்போ இப்போ என்ன பண்ணணும், டிராஃபிக் வந்து கிளியர் ஆயிடுச்சு, நம்ம காரை மூவ் பண்ணணும். ஸோ இனிமேல் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்ஜினையும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த நியூட்ரலில் தான் ஆல்ரெடி இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், இப்போ இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் கியர் போட்டு நம்ம மூவ் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் கியரை நான் போட்டுட்டேன். கம்ப்ளீட்டாக கிளச்சை நம்ம அமுக்கிட்டு தான் ஃபர்ஸ்ட் கியர் நம்ம போடுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் கியர் போட்டாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கிளச்சை ரிலீஸ் பண்ணி நான் ஆக்சிலேட்டர் நான் கொடுக்கணும். அப்போ நான் வந்து என்ன பண்ணணும், பிரேக்ல இருந்து காலை எடுத்து நான் வந்து வச்சாதான் வந்து நமக்கு என்ன ஆகும், ஆக்சிலேட்டரே நம்மளால கொடுக்க முடியும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் கியர்ல போட்டிருக்கேன், நான் பிரேக்ல இருந்து காலை எடுத்து ஆக்சிலேட்டர் வைக்கிறதுக்குள்ள என்ன ஆகுது, கார் வந்து பின்னாடி போகுது. இப்படி போச்சுன்னா என்ன ஆகும், பின்னாடி இருக்கிற வண்டியில போய் டெஃபினட்டா நம்ம இடிச்சிருவோம். அப்ப இதை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கறத ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப எப்படி மேனேஜ் பண்ணணும், அப்ப கார் பின்னாடி போக கூடாது அப்படின்னா அது எய்தர் ஹேண்ட் பிரேக்ல இருக்கணும், அப்படி இல்ல அப்படின்னா பிரேக் அமுக்கி இருக்கணும். ஆனா அந்த ரெண்டுமே இல்லாம நம்மளால காரை வந்து நிப்பாட்ட முடியும். எப்படி நிப்பாட்ட முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிளச் கண்ட்ரோல்ல நம்மளால நிப்பாட்ட முடியும். அப்ப ஃபர்ஸ்ட் வந்து கிளச் வந்து எதுக்கு அப்படிங்கறது நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோல நம்ம பார்த்திருக்கோம். அந்த கிளச்சை வந்து நீங்க நல்லா பிரஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்ஜினுக்கும் வீலுக்கும் இருக்கிற அந்த ஒரு பவர் டிரான்ஸ்மிஷன் வந்து கம்ப்ளீட்டா கட் ஆயிரும். இன்ஜின் ஆன்ல இருந்தா கூட பவர் வந்து வீலுக்கு போக கூடாதுங்கிறதுக்காக தான் கிளச்சை அமுக்குறோம். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், கியரை மாத்தும் போது கிளச்சை அமுக்கி கியரை மாத்துறோம். ஓகே, இப்போ நீங்க ஒரு பிளாட்டான ரோட்ல இருக்கும்போது நம்ம என்ன சொல்லிருக்கோம், ஃபர்ஸ்ட் கியர் போட்டுட்டு கிளச்சை வந்து ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு பாயிண்ட் வரைக்கும் கார் வந்து மூவ் ஆகாது. அப்போ ஒரு பாயிண்ட்ல மூவ் ஆக ஆரம்பிக்கும். அந்த பாயிண்ட் பேர் என்ன சொல்றோம் அப்படின்னா, பேலன்ஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்றோம். ஆக்சுவலா கிளச்சில் வந்து 3 டைப் ஆஃப் பாயிண்ட் இருக்கு. ஒன்னு வந்து செக் பாயிண்ட், ஐ மீன் என்னன்னா கிளச்சை வந்து ஃபுல்லா பிரஸ் பண்ணி இன்ஜினுக்கும் வீலுக்கும் உள்ள கனெக்ஷனை கட் பண்ற பாயிண்ட் தான் செக் பாயிண்ட். நடுவில் இருக்கிற பாயிண்ட் வந்து பேலன்ஸ் பாயிண்ட். ஸோ அந்த பேலன்ஸ் பாயிண்ட் வந்து பிளாட்டான ரோட்ல ஒரு பாயிண்ட்ல இருக்கும், ஸ்லோப்பான ரோட்ல வேற பாயிண்ட்ல இருக்கும். ஏன் அப்படின்னா, ஸ்லோப்பா இருக்கும்போது கார் வந்து ஆல்ரெடி செல்ஃப் வெயிட்னால பின்னாடி போறதுக்கு ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். அதை மீறிக்கிட்டு நம்ம முன்னாடி போகணும். அப்ப அந்த ரெண்டுக்கும் அதை மேட்ச் பண்ற ஒரு பாயிண்ட் தான் வந்து பேலன்ஸ் பாயிண்ட். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஒரு பாயிண்ட்ல நீங்க பிரேக்ல இருந்து காலை எடுத்தா கூட கார் வந்து பின்னாடி மூவ் ஆகாது. இப்ப நான் உங்களுக்கு அதை செஞ்சு காமிக்கிறேன். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, நான் பிரேக்கை நல்லா அப்ளை பண்ணிருக்கேன். கிளச்சை வந்து என்ன பண்றேன், ஸ்லோவா நான் வந்து இப்போ ரிலீஸ் பண்றேன். ரிலீஸ் பண்ணும்போது இன்னும் நான் பிரேக் அமுக்கி தான் பிடிச்சிருக்கேன். ஒரு பாயிண்ட்ல இன்னும் நான் ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கேன். பிரேக் இன்னும் நான் என்ன பண்ணல, காலை எடுக்கல. ரெண்டையும் நீங்க என்ன பண்ணணும்னா, ஜட்ஜ் பண்றதுக்கு இது நீங்க பழகுற வரைக்கும் பின்னாடி கார் இல்லாத பைக்ல இல்லாத இடத்துல தான் நீங்க பழகணும். இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு பாயிண்ட் என்னால என்ன பண்ண முடியுதுன்னா, ஒரு பாயிண்ட்ல கார் வந்து வைப்ரேட் ஆகுறது என்னால பார்க்க முடியுது. இப்ப பாருங்க, நான் வந்து கிளச்சை கரெக்டான பாயிண்ட்ல ரீச் ஆயிருக்கேன். பிரேக்கை நான் எடுத்துட்டேன், நீங்க பாக்கலாம். அதுக்கு மேல மூவ் பண்ற பாயிண்ட் தான் வந்து ஃபார்வர்ட்ல வந்து கார் வந்து மூவ் ஆகும். மூவ் ஆகுறது நீங்க நல்லா பாக்குறீங்க. அப்புறமா நீங்க என்ன பண்ணணும்னா, ஆக்சிலேட்டர் நீங்க காலை வச்சு பிரஸ் பண்ணீங்கன்னா கார் வந்து உங்களுக்கு மூவ் ஆகி போயிட்டு இருக்கும். இப்ப நான் பண்ணதை வந்து உங்களுக்கு திருப்பி நான் பண்ணி காமிக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா கார் வந்து ஸ்லோப்ல நிக்குது. நான் இன்ஜின் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஹேண்ட் பிரேக்ல இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஹேண்ட் பிரேக்ல இருக்கு. இப்ப என்ன பண்ண போறோம், இப்ப ஹேண்ட் பிரேக்ல இருந்தா கூட நீங்க பிரேக்ல இருந்து கால் எடுத்தீங்கன்னா கார் வந்து பின்னாடி ஸ்லோவா மூவ் ஆகும். அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த எவ்வளவு ஆங்கிள் ஸ்லோப் இருக்குங்கிறத பொறுத்து. அதனால ஹேண்ட் பிரேக் போட்டுட்டோம் வண்டி நிக்கும் அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. ஹேண்ட் பிரேக் போட்டிருந்தா கூட பிரேக்ல நல்லா காலை வச்சு அமுக்கிக்கணும். ஓகே, இப்ப நான் ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்றேன். இப்போ வந்து கார் எப்படி ஏன் நிக்குது அப்படின்னா, நான் பிரேக்ல காலை வச்சிருக்கேன். இப்ப நான் பிரேக்ல இருந்து நான் காலை எடுத்து காமிக்கிறேன். வண்டி உங்களுக்கு பின்னாடி போறது நல்லாவே தெரியும். ஓகே, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம முன்னாடி போகணும். அப்படின்னா முன்னாடி போறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் கியர் தான் போடணும். அப்புறம் என்ன பண்ணணும், கிளச்சை வந்து நல்லா அமுக்கி ஃபுல்லா அமுக்கி பிடிச்சுக்கணும். அதாவது செக் பாயிண்ட் வரைக்கும் அமுக்கிடணும். இப்போ என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் கியரை போடுறேன். இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆக்சிலேட்டர்ல நான் கொடுக்கணும் அப்படின்னா பிரேக்ல இருந்து கால் எடுக்கணும். அதை அப்படி எடுத்துட்டேன் அப்படின்னா என்ன ஆகுது, பின்னாடி போகுது. அப்படி போகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த
பேலன்ஸ் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். அப்ப இந்த பேலன்ஸ் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா கிளச்சை வந்து ஸ்லோவா இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணிட்டு பிரேக்கை லைட்டா விட்டு பார்க்கணும். ஒரு இடத்துல இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நான் காலை எடுத்துட்டேன் சரியா, நான் கிளச்சை வந்து ஒரு அந்த பேலன்ஸ் பாயிண்ட ரீச் ஆயிருச்சு. அதனால கார் பின்னாடியும் போகல முன்னாடியும் போகல. அப்ப அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ண ரிலீஸ் பண்ற பாயிண்ட்ல வந்து என்ன ஆகும்னா கார் வந்து முன்னாடி போறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும். அப்புறமா நீங்க என்ன பண்ணணும் ஆக்சிலேட்டரை பிரஸ் பண்ணணும். பிரஸ் பண்ணீங்கன்னா ஒரு ஸ்பீட்ல வந்து முன்னாடி போகும். அப்புறமா கிளச்சை பிடிச்சிட்டு செகண்ட் கியர் போட்டு மூவ் பண்ணிக்கணும். இப்போ பிகினர்ஸ் வந்து இதுல என்னென்ன தப்பு பண்ணுவாங்கன்னு நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, நல்ல கிளச்சை அமைக்கிக்கிட்டு ஃபர்ஸ்ட் கியரை போட்டுருவாங்க. அந்த பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறதுல அவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆவாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, பிரேக்ல இருந்து காலை இப்படி எடுத்த உடனே இப்படி பின்னாடி போறதுக்கு அது ஸ்டார்ட் ஆயிரும் கார். இது நம்பர் 1 பாயிண்ட். நம்பர் 2 என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பயத்துல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பொசிஷன்ல என்ன பண்ணணும்னா கண்டிப்பா நீங்க பயப்படக்கூடாது, டென்ஷன் இல்லாம இருக்கணும். அப்படின்னா தான் நீங்க வந்து ரிலாக்ஸா முன்னாடி மூவ் பண்ண முடியும். இப்ப என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, இப்படி கிளச்சை வந்து அப்படியே ரிலீஸ் பண்ணிட்டு ஒரு பயத்துல என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு கால் எடுத்து அமுக்குவாங்க. அப்ப என்ன ஆகும், கார் வந்து அப்படியே சீறிக்கிட்டு முன்னாடி போகும். இது முன்னாடி இருக்கிற வெஹிக்கிளை போய் நீங்க இடிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. இது வந்து நம்பர் 2. நம்பர் 3 என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கிளச்சை வந்து இப்படி வேகமா என்ன பண்ணுவாங்கன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்ப என்ன பண்ணுவோம், இப்படி போய் ஆஃப் ஆயிடும். இது வந்து 3வது தப்பு. இந்த 3 தப்பு வந்து கண்டிப்பா பிகினர்ஸ் பண்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. அது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு நான் சொன்ன மாதிரி நீங்க ட்ரை பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம மேடுல இருக்கும்போது என்ன பண்ணணுங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ வந்து ஒரு இறக்கத்துல அந்த ஸ்லோப் வந்து ரிவர்ஸா இருக்கு. என்னன்னா, நமக்கு முன்னாடி இருக்கிற ஸ்லோப் வந்து கீழே போற மாதிரியான ஸ்லோப்பா இருக்கு. இப்போ இதுல வந்து எப்படி நம்ம காரை ஓட்டணும் அப்படிங்கறதையும் இந்த வீடியோல பாத்திரலாம். என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வந்து நீங்க ஃப்ரீ வீல்ல விட்டீங்க, அதாவது நீங்க கியர்லயே இல்லாம வெறுமனே நீங்க பிரேக்ல இருந்து காலை எடுத்துட்டீங்கன்னாவே நீங்க பாக்கலாம் கார் வந்து மூவ் ஆகி கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். இப்படி இந்த மாதிரி நீங்க பண்ணக்கூடாது. ஏன்னா ஃப்ரீ வீல்ல இருக்கும்போது உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னா, வீலோட ரொட்டேஷன் எந்த கிரிப்புமே இல்லாம இருக்கும். அப்ப என்ன ஆகும், ஸ்பீடு வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும், உங்களுக்கு பிரேக் கண்ட்ரோல் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ இந்த மாதிரி நியூட்ரலை வச்சுட்டு காரை வந்து ஸ்லோப்ல மூவ் பண்ணக்கூடாது. சோ ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இறக்கத்துல கார் அதுவா தானே போகுது, ஃபியூலை சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, இன்ஜினை ஆஃப் பண்ணிடுவாங்க. அந்த தப்பை மட்டும் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. ஏன் அப்படின்னா, கார் இன்ஜினை நீங்க ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட பிரேக்கிங் சிஸ்டம் ஒர்க்கே ஆகாது, கம்ப்ளீட்டா ஜாம் ஆயிரும். நீங்க பிரேக் பிடிச்சாலும் கார் நிக்கவே நிக்காது. அதனால எப்பயுமே கண்டிப்பா இன்ஜின் ஆன் பண்ணாம நீங்க ஸ்லோப்ல கண்டிப்பா நீங்க காரை ஓட்டக்கூடாது. சோ இன்னொன்னு, நியூட்ரல்ல வச்சுட்டும் காரை ஓட்டக்கூடாது. சோ அப்ப எப்படிதான் ஓட்டுறது அப்படின்னா, லோயர் கியர்ல, அதுக்காக நான் ஃபர்ஸ்ட் கியர்ல போங்கன்னு நான் சொல்லல, செகண்ட் கியர்ல நீங்க என்ன பண்ணலாம்னா, ஸ்லோப்ல நீங்க போகும்போது ஆக்சிலேட்டரே கொடுக்காம செகண்ட் கியர்ல நீங்க போகலாம். அப்ப என்ன இருக்கும்னா, ஒரு கிரிப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்க பிரேக் அப்ளை பண்ணீங்கன்னா சடனா வண்டி வந்து ஏதோ ஒரு சடனா ஒரு குறுக்க ஒண்ணு வந்துருச்சு அப்படின்னா நீங்க பிரேக் அப்ளை பண்ணீங்கன்னா வண்டி நிக்கும். இதே நியூட்ரல்ல போனாலோ இன்ஜின் ஆஃப் பண்ணிட்டு நீங்க ஓட்டினாலோ கார் வந்து நிக்காது. கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் கிரியேட் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. இப்ப நான் உங்களுக்கு அதை பண்ணி காமிக்கிறேன். இப்ப நான் என்ன பண்றேன், நான் பிரேக்ல இருந்து காலை எடுத்தேன் அப்படின்னா சும்மா நியூட்ரல்லே கூட கார் மூவ் ஆகும். ஆனா அதோட ஸ்பீடு வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். நான் என்ன சொல்லியிருக்கிறேன், இப்படி போகும்போது நீங்க செகண்ட் கியர்ல காரை வச்சுக்கோங்க, பிரேக்ல இருந்து காலை எடுத்துருங்க, கிளச்சில இருந்து காலை எடுத்துருங்க. இப்போ வந்து வண்டி மூவ் ஆயிட்டே இருக்கும், ஆனா ஒரு கிரிப்பா வந்து மூவ் ஆகும். அப்ப நீங்க பிரேக் அப்ளை பண்ணீங்கனாலும் நிக்கும். அதனால நீங்க கண்டிப்பா இந்த மாதிரி செகண்ட் கியர்ல தான் வந்து இந்த ஸ்லோப்ல வந்து நீங்க ட்ரை பண்ணணும்.